இன்று நாம் காணப்போகும் கோவில் சென்னையின் பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு ஆன்மீக சாந்தியை தரக்கூடிய சென்னை தாம்பரம் சானட்டோரியத்திற்கு அருகில் அமைந்துள்ள பச்சைமலை அத்திரீஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோவில் வந்தாலே மனது லேசாக ஆகின்றது போல ஒரு உணர்வு கிடைக்கும். பச்சை மலை இந்த பெயரின் காரணம் இந்த பகுதி முழுக்க முன்னர் அடர்ந்த பசுமையான மரங்கள் செடிகள் நிறைந்த ஒரு சிறிய மலைப்பகுதியாக இருந்ததாம். அதனால்தான் இந்த இடத்துக்கு பச்சை மலை என்ற பெயர் வந்தது. இந்த பசுமை சூழலில் வீற்றிருக்கும் சிவபெருமான் தான் இந்த அத்திரீஸ்வரர். இங்கு மூலவர் அத்திரீஸ்வரர். இந்த கோவிலில் சிவபெருமான் அத்திரீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கின்றார். அத்திரி முனிவர் கடுமையான தவம் செய்து சிவபெருமானை வழிபட்ட இடம்தான் இந்த திருத்தலம் என்று புராணங்களில் சொல்லப்படுகின்றது. அத்திரி முனிவரின் தவத்திற்கு மனமுருகி சிவபெருமான் இங்கு லிங்க வடிவில் காட்சியளித்ததாக நம்பப்படுகிறது. மூலவருக்கு அருகில் அருளோடு காட்சியளிக்கின்றாள் ஞானாம்பிகை அம்மன். அம்மனை வழிபட்டால் ஞானம், தெளிவு, மன அமைதி கிடைக்கும் என்பதுதான் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. பல பேர் மனக்குழப்பம், குடும்ப பிரச்சனை இவைகளுக்காக இங்கு வந்து அம்மனை வேண்டிச் செல்கிறார்கள். இந்த கோவிலின் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், சின்ன கோவில்தான் இந்த கோவில், ஆனால் ஆன்மீக சக்தி நிறைந்த ஒரு திருத்தலம். கோவிலுக்குள் நுழையும் போதே ஒரு அமைதி மனதை நிறைத்துவிடும். அதிர்ச்சியான சத்தம் இல்லாமல் முழுக்க முழுக்க தெய்வீகமான ஒரு அமைதி இங்கு நிலவுகின்றது.
இந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவானதாக சொல்லப்படுகின்றது. காலத்தால் பல மாற்றங்கள் நடந்தாலும் பக்தர்களின் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் குறையவில்லை. இன்றும் அன்றாட பூஜைகள், பிரதோஷம், சிவராத்திரி, பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக இங்கு நடைபெறுகின்றது. இந்த கோவிலில் பிரதோஷ நாளில் மிகவும் விசேஷமான பூஜை நடக்கும். பிரதோஷ நேரத்தில் அத்திரீஸ்வரை வழிபட்டால் தடைகள் நீங்கும், வேலைவாய்ப்பு, கடன் பிரச்சனை தீரும் என்று பக்தர்களால் நம்பப்படுகின்றது. மகா சிவராத்திரி நாளில் இங்கு வரும் கூட்டமே அந்த நம்பிக்கைக்கு சாட்சி. பல பக்தர்கள் சொல்லுவது என்னவென்றால், இங்கு வந்து ஒரு தீபம் ஏற்றினாலே மனதில் இருந்த பாரங்கள் அனைத்தும் குறைந்த மாதிரி இருக்கும் என்பது, நிம்மதி கிடைக்கும் என்று பல பக்தர்கள் இங்கு கூறி கேட்பதுண்டு. இதுதான் இந்த கோவிலின் அற்புதமான ஒரு பெருமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் இது போல் டெம்பிள் மற்றும் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.